சபாநாயகருக்கு எதிராக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களவை செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை எதிர்க்கட்சி எம்பிக்கள் அளித்திருக்கின்றனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தரப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என முடிவெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஓம் பிர்லாவுக்கு எதிராக மக்களவை செயலாளரிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். சபாநாயகர் என்பவர் நடுநிலையாக செயல்பட வேண்டும், ஆனால் ஒருதரப்பாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அந்த நோட்டீஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ் மக்களவை செயலாளரிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகருக்கு எதிராக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களவை செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை எதிர்க்கட்சி எம்பிக்கள் அளித்திருக்கின்றனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தரப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என முடிவெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஓம் பிர்லாவுக்கு எதிராக மக்களவை செயலாளரிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். சபாநாயகர் என்பவர் நடுநிலையாக செயல்பட வேண்டும், ஆனால் ஒருதரப்பாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அந்த நோட்டீஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ் மக்களவை செயலாளரிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகருக்கு எதிராக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களவை செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை எதிர்க்கட்சி எம்பிக்கள் அளித்திருக்கின்றனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தரப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என முடிவெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ஓம் பிர்லாவுக்கு எதிராக மக்களவை செயலாளரிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். சபாநாயகர் என்பவர் நடுநிலையாக செயல்பட வேண்டும், ஆனால் ஒருதரப்பாக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அந்த நோட்டீஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ் மக்களவை செயலாளரிடம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது.